Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு டாபிக் அப்படினு சொல்லலாம். 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல சாப்டர் 2ல இந்த டாபிக் இருக்கு. Temperature dependence of resistivity for semiconductor. So last ஒரு வீடியோ பார்த்திருப்போம். For conductor temperature நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படினா எனக்கு resistivity அந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஒரு கண்டக்டர் இருக்கும்போது நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டிவிட்டியும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். திஸ் இஸ் ஃபார் கண்டக்டர். அப்போ கண்டக்டரில் வந்து நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதில் எலக்ட்ரானுடைய வெலாசிட்டி வந்து அதிகமாகும் போது கொலிஷன்ஸ் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து எனக்கு கரண்ட் பாஸ் ஆகாது இல்லையா. விச் மீன்ஸ் எனக்கு ரெசிஸ்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் எதிர்க்கிறது அதிகமாகும். பட் வேரஸ் ஃபார் செமிகண்டக்டர் இல்லையா. ஸோ செமிகண்டக்டர் அப்படின்னு எடுக்கும்போது வென் கம்பேர் டு கண்டக்டர், செமிகண்டக்டருக்கு வந்து கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மி தான் இல்லையா. ஸோ பார்ஷியலி வில் கண்டக்ட், அதை தான் நம்ம செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது செமிகண்டக்டர் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வி ஹேவ் மெனி மெட்டீரியல், ஜெர்மானியம், சிலிக்கான், இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா. ஸோ நம்ம 9th சாப்டரில் வி வில் பி டிஸ்கஸிங் அபவுட் தட். ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அப்போ ஒரு செமிகண்டக்டர் அப்படின்னு எடுக்கும்போது வென் கம்பேர் டு கண்டக்டர் எனக்கு செமிகண்டக்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பார்ஷியலி கண்டக்டிங் இல்லையா, பார்ஷியல் கண்டக்ஷனில். ஸோ அப்போது இந்த இடத்துல நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த இடத்துல நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரைட்டா. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்? எனக்கு கண்டக்டரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆச்சு? இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் நமக்கு செமிகண்டக்டர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, நம்ம ஆல்ரெடி வி ஹவ் சீன் R which is equal to rho அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோவில் ரைட்டா. ஸோ அப்போது எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது எனக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? நமக்கு தெரிஞ்ச அதே ஃபார்முலா தான். என்ன? V ஈக்குவல் டு IR. அப்போ R அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்? V பை I. எனக்கு இந்த செமிகண்டக்டரில் எனக்கு ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ ரெசிஸ்டிவிட்டி ஈக்குவல் டு ரெசிஸ்டன்ஸ், இதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் இல்லையா. எனக்கு லென்த்தும் ஏரியாவும் ஒன்றா இருந்தது அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு பார்த்துருப்போம். அப்போ இந்த இடத்துல பாரு, எனக்கு ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு V பை I. எனக்கு என்ன ஆகுது? நான் டெம்பரேச்சர் செமிகண்டக்டரில் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இப்போ உங்களுக்கே தெரியும், எனக்கு ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும்போது எனக்கு கரண்ட் வந்து எப்படி இருக்குது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போது எனக்கு கரண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதில் எந்த மாதிரி சார் ஆகும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு கேள்வி வரும். அப்போ இந்த எலக்ட்ரானில் என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த ஆட்டம் ரைட்டா. ஸோ செமிகண்டக்டரில் ஆட்டம்ஸும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆட்டம்லேருந்து எலக்ட்ரான் வந்து நிறைய ரிலீஸ் ஆகும். எலக்ட்ரான் எப்படி? நிறைய ரிலீஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரான் நிறைய ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ஈஸியாக இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும் சரியா. ஸோ எனக்கு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. அப்போ எனக்கு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து ஈஸியாக பாசிபிள். ஏன் பாசிபிள்? ஏன்னா எனக்கு ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும்போது எனக்கு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது நம்ம கண்டக்டரில் பார்த்துருப்போம், எனக்கு எலக்ட்ரான் வந்து அதிகமாகும்போது விச் மீன்ஸ் அந்த கொலிஷன் இல்லையா. இப்போது நம்ம இதில் என்ன பேசுகிறோம்னா எலக்ட்ரான் அதிகமாகுது, அதில் கண்டக்டரில் நமக்கு கொலிஷன் அதிகமாகுது. அப்போ கொலிஷன் அதிகமாகும் போது எனக்கு அந்த இடத்துல ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சு. இந்த இடத்துல பார்த்தோன்னா எனக்கு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எதிர்க்கிறது கம்மியாயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும் போது எனக்கு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து அதிகமாகுது. ஓகேவா. ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்ட். ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம வந்து அந்த மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட்டில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா அந்த சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்மை கண்டுபிடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டக்டிவிட்டிக்கு ஒரு வேல்யூ சொல்லியிருப்போம், NE² τ/m அப்படின்னு
இல்லையா? ஸோ கண்டக்டிவிட்டி. அப்போது ரெசிஸ்டிவிட்டியை நம்ம என்ன சொல்கிறோம்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் கண்டக்டிவிட்டி இல்லையா? ஸோ அப்போது ரெசிஸ்டிவிட்டி என்ன சொல்கிறேன்? கண்டக்டிவிட்டியை ரெசிப்ரோக்கல் பண்ண அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டிவிட்டி கிடச்சிருச்சு. அப்போ கண்டக்டிவிட்டியை நான் ரெசிப்ரோக்கல் பண்ணனா எப்படி இருக்கும்? m/n(e²) τ. ரைட்டா? அப்போது இங்கே நல்லா கவனி, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இப்போ நம்ம இதில் என்ன சொன்னோம்? எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு கரண்ட் ஃப்ளோ ஈஸி ஆகிடுச்சு. ஏன்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சு. என்ன ஆகுது? எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகுது. நல்ல கவனி, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது இப்போ பாரு, ரெசிஸ்டிவிட்டி என்ன சொல்கிறேன்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் கண்டக்டிவிட்டி. அப்போ கண்டக்டிவிட்டி ரெசிப்ரோக்கல் பண்ணனா எனக்கு இதுதான் வேல்யூ. அப்போ இதை தான் நான் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ நீ பாரு, n அப்படின்றது இங்கே என்ன? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நல்லா பாரு, ரெசிப்ரோக்கல் இல்லையா? ஸோ ரெசிஸ்டிவிட்டி இங்கே இருக்குது, இங்கே ரெசிப்ரோக்கல் தான் n. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும்போது, புரியுதா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு ரெசிஸ்டிவிட்டி ரெசிப்ரோக்கலில் இருக்கிறதுனால டிக்ரீஸ் ஆச்சு. அப்போ ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆச்சு. ரைட்டா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தவ், இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது, எனக்கு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது எனக்கு இந்த இடத்துல இந்த கொலிஷன் டைம் இல்லையா? ஸோ இதுவும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகணும் இல்லையா? நல்லா பாரு, இதுவும் இன்வெர்ஸ்லி தான். அப்போ எனக்கு இந்த கொலிஷன் டைமும் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், அதாவது கண்டக்டர் மாதிரி. ஆனால் இங்கே பார்த்தோன்னா எனக்கு இதை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 100 இருக்கும்போது அந்த மீன் கொலிஷன் டைம் வந்து 10 அப்படி தான் இருக்கும். அப்போது இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால எனக்கு எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கும், கரண்ட்டு அதிகமாக இருக்கும். ரைட்டா? ரொம்ப 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 சிம்பிளான கான்செப்ட். பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க, கண்டக்டரில் வந்து பாசிட்டிவ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த செமிகண்டக்டரில் நமக்கு நெகட்டிவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது செமிகண்டக்டர் ரைட்டா? ஸோ அப்போ செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லை ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ இது செமிகண்டக்டர். அப்போ இன்சுலேட்டர் அப்படின்னா பார்ஷியலியும் கண்டக்ட் பண்ண முடியாது, ஃபுல்லாகவும் கண்டக்ட் பண்ண முடியாது, இன்சுலேட்டர் இல்லையா? ஸோ அப்படியே நிறுத்திடும், அங்கே எனக்கு ஃப்ரீ எலக்ட்ரானிக்ஸ் இருக்காது. அப்போது இதே கேஸ் தான் அங்கேயும் பாசிபிள். அப்போ இன்சுலேட்டர்லேயும் எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், அப்போ எனக்கு கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதனால தான் நமக்கு சம்மர் டைமில் சர்க்கியூட் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிறத நம்ம நிறைய பார்த்துருப்போம், பேர்ன் ஆகும். ரைட்டா? ஸோ அந்த ஒயர்லாம் எரியறதை பார்த்துருப்போம். அது ஏன் ஒயர் எரியுது அப்படின்னா எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பிளாஸ்டிக் ஒயர்லையும் எனக்கு கரண்ட்டு பாஸ் ஆகும். ஓகேவா? அதை தாண்டி பாஸ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகுது? ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். அப்போது செமிகண்டக்டருக்கும் அதுதான், இன்சுலேட்டருக்கும் அதுதான். ரைட்டா? ஸோ அப்போ இன்சுலேட்டருக்கும் செமிகண்டக்டருக்கும் சேம் ப்ராசஸ். அப்போ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன், எனக்கு ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது, எனக்கு கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் நமக்கு சம்மர் டைமில் ஷார்ட் சர்க்கியூட் வந்து அதிகமாகும். சரியா? அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது. இதுதான். ரைட்டா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். பொறுமையாக பாருங்கள். டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Help others with a smile.